50 ஆண்டுகளாக ஒன்றும் செய்யாத திராவிட கட்சிகள் அடுத்த 5 வருடங்களில் என்ன செய்துவிடப் போகின்றன என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். சிவகாசியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர், ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கை அமல்படுத்துவோம் என கூறும் கருணாநிதியும் ஜெயலலிதாவும் அதற்கு முன்னதாக அவர்களது ஆதரவாளர்கள் நடத்தி வரும் மது ஆலைகளை மூட தயாரா என்றும் வினவினார். விவசாய கடனை தள்ளுபடி செய்வதாக திமுக தலைவர் கருணாநிதி குறிப்பிட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய சீமான், விவசாயிகளை கடனாளியாக்கியதே திமுக தான் என்று விமர்சித்துள்ளார். இந்த வாழ்க்கைக்காக 5 ஆண்டுக்கு ஒரு முறை நம்ம ஓட்டு போடுறோம். தேர்தல் என்பது வாக்கை விற்கிற சந்தையா? இல்ல, அடுத்த 5 ஆண்டு கால வாக்கை தீர்மானிக்கிற சிந்தனை. அதை சிந்திச்சு பார்த்து வாக்கு செலுத்தணும். என்ன இந்த 2 கட்சியும் ஆண்டுச்சு பார்த்தாச்சு. 50 ஆண்டுகள் ஓடிச்சு, அரை நூற்றாண்டுகள், 25 ஆண்டுகள் முழுமையான அதிகாரம் ஐயா கலைஞருக்கு, 15 ஆண்டுகள் முழுமையான அதிகாரம் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு. இதுவரை செய்யாத ஒன்றை நீ அடுத்த வர 5 ஆண்டுகளில் என்ன செய்ய போறாங்க?